ஹலோ, வெல்கம் டு அஹரல் என்கேஜ் சென்டர். பிள்ளைகள் நாங்கள் பார்த்த பேப்பர்ட அடுத்த 10 கேள்விகளையும் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் முதல் 10 கேள்வி பார்த்துட்டோம். ரெண்டாவது 10 கேள்விக்கு போகிறோம் நாங்கள். இப்போ எங்கள்கிட்ட 11வது கேள்வியை பார்ப்போம் நாங்கள். மின் விரிதாளில் நிரலின் பெயர் எப்பொழுதும் இடைவெளி காணப்படும். இப்போ நாங்கள் இதை பார்க்கறதுக்கு முதல்ல இப்போ எங்களுக்கு இதில் இருக்கிற கேள்விகள் எல்லாம் வந்து பிள்ளைகள் மின் விரிதாள் சம்பந்தமான கேள்விகளாக இருக்குது. அப்போ நாங்கள் முதலாவது ஒரு மின் விரிதாள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் பார்த்தோம்னா எங்களோட மின் விரிதாள் ஒன்று எங்களுக்கு இந்த அமைப்பில் தான் இருக்கு. அப்போ இதில் இருக்கிறதெல்லாம் வந்து நாங்கள் இதெல்லாம் எங்களோட நிரல்கள். அப்போ நிரல்கள் எல்லாம் ஆங்கில தடித்த எழுத்துல காணப்படுகிறது. எங்களுக்கு ஏயில தொடங்கி அப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நிறைகள் கீழே போறதெல்லாம் நாங்கள் நிறைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த நிறை வந்து ஒன்றுல தொடங்கி எங்களுக்கு கீழே போகும் வரைக்கும் போய்த்துட்டு இருக்கும். அப்போ எங்களுக்கு தேவையான அளவு போகையில். அதே நேரத்தில் பிள்ளைகள் நாங்க இதை ஒரு களம்னு சொல்லுவோம், செல். இந்த செல்லுன்றது என்னண்டா, இந்த நிரலுண்ட எழுத்தும் இந்த நிறையின்ற இலக்கமும் சேருது இடைவெட்டுது இடத்தை தான் நாங்க ஒரு செல்லுன்னு சொல்லுவோம், ஒரு களம்னு சொல்லுவோம். அதே நேரத்துல பிள்ளைகள் செல் ரேஞ்ச் தான் களவீச்சு என்றது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட அடுத்துள்ள களங்களை நாங்க சேர்க்கிற நேரத்தில் எங்களுக்கு வாரதுதான் செல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம் நாங்க. இது வந்து எங்களுக்கு பிள்ளைகள் நேமிங் டெப்னு சொல்லுவோம். எங்களுக்கு இதுல நாங்க நேம் செலக்ட் பண்ணத நேரங்கள் எங்களுக்கு அதுல பெயர்களை காட்டும். அதே நேரத்துல எங்களுக்கு இதை நாங்க சொல்லுவோம் ஃபார்முலா பாக்ஸ். இதுக்குள்ளதான் எங்களோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நாங்க எழுத போறோம். அப்ப இதுகள் எங்களுக்கு இதுல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒவ்வொரு டெப்புக்குள்ளேயும் எங்களுக்கு நிறைய சப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்ப இதுகள் சம்பந்தமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்களோட சிலபஸ் படி எங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்ன்றதை நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு போக போறோம். அப்ப எங்களோட சிலபஸுக்குள்ள வந்தோம்னா நாங்க இப்ப எங்களோட சிலபஸ்ல பாருங்க எங்களுக்கு இருக்கிறது என்னன்னா பெயர் அடைப்பு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும், நேம் பாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதை நாங்க சொல்லுறது நேம் பாக்ஸ். இந்த இதுகளை எல்லாம் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா நிரல்னு சொல்லுவோம் நாங்க, கொலம். அப்ப கொலம் ஏ, கொலம் பி, கொலம் சின்னு நாங்க அதுக்கு பெயரிடுவோம். அதே நேரத்துல பாருங்க இதை சொல்லுது ஃபார்முலா பாக்ஸ். அப்ப சூத்திர சட்டம் களத்தில் தட்டச்சிடப்படும் விடயத்தை காட்டுகின்றது. இதுலதான் எங்களுடைய ஈக்குவேஷன்ஸ்ல நாங்க டைப் பண்ணத நேரங்கள் எங்களுக்கு இதுல காட்டும். நாங்க அதை பார்க்க போறோம். அப்ப தனியே இருக்குது இது வந்து ஒரு செல், இந்த களம் சொல்லுவோம். அப்ப செல்லுன்றது என்னன்னா எங்கட இந்த நிரலும் இந்த நிறையும் இடைவெட்டுத இடத்தை தான் நாங்க எங்களுக்கு ஒரு களம்னு சொல்லுவோம். அப்ப ஒரு களம்ன்றது பிள்ளைகள் அதை பெயரிடுத நேரத்துல பாருங்க ஜி இந்த நிரல்ட 7 நிறையில இருக்குது. அப்ப G7 தான் இந்த களத்தின் பெயர். இப்ப எங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வேணும். அதே நேரத்துல பாருங்க செல் ரேஞ்ச் களவீச்சுன்னு நாங்க சொல்லுவோம். அடுத்துள்ள களங்களை நாங்க இணைக்கிற நேரத்துல எங்களுக்கு வாரதுதான் எங்களோட களவீச்சு. அப்ப இது இலக்கங்கள் நிறை எங்களுக்கு தெரியும், ஒன்றுல இருந்து தொடங்கும், எங்களுக்கு எத்தனை வரனாலும் போகக்கூடியதாக இருக்கு. அப்ப கட்டாயமாக எங்களுக்கு ஒரு எக்ஸல்ல இதை தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். ரைட், நாங்க அடுத்ததுக்கு போவோம். இதுல அப்ப நாங்க அதுல அடுத்தது என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்கணும் கொஞ்சம் இதை பார்த்துட்டு போக போறோம் நாங்க. அப்ப எங்களுக்கு முதலாவது தெரிய வேண்டிய டூல்ஸ், பொதுவான கருவிகள் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸல். அப்ப இந்த படங்களை தந்த பிள்ளைகள் எங்களுக்கு பகுதி 1ல கேட்கவும் மேலும், இதே படங்களை தந்த எங்களுக்கு பகுதி 2ல குறிக்க சொல்லி வரவும் மேலும். அப்ப எங்களுக்கு அது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான ஒரு A4 பேப்பர் போல ஒரு படம் இருந்துச்சுன்னா புதிய பணித்தாளை பெறுதல், நியூ ஷீட் ஒன்று நாங்க ஓபன் பண்ணுறதை குறிச்சும் பிள்ளைகள். அப்ப புதிய பணித்தாள் ஒன்று பெறுதல். அதே நேரத்துல இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாப்பி அடையாளம் இருந்தா, நெகிழ்வட்டுன்னு சொல்லுறது இதைத்தான், ஒரு ஃப்ளாப்பி அடையாளம் இருந்தா இது எப்பவும் நாங்க வந்து சேவ் பண்ணுறதுக்காக பாவிச்சது பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு இதுக்கு ஷார்ட் கட்ஸும் இருக்கு. கண்ட்ரோலோட நாங்க என் கீயை ஊண்டினா எங்களுக்கு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். அதே நேரத்துல சேவ் பண்ணத நேரத்துல நாங்க கண்ட்ரோலோட எஸ் ஊண்டினாலும் எங்களுக்கு சேவ் ஆகக்கூடிய ஆப்ஷன் இருக்குது பிள்ளைகள். அதே நேரத்துல இது எங்களோட ஃபோல்டு ஐக்கன், அதோட ஒரு இப்படி ஒரு அம்புக்குறி வருமாக இருந்தா இது ஓப்பன் பண்ணதுக்கு இருக்குது குறியீடு. இதுல ஷார்ட்கட் பிள்ளைகள் கண்ட்ரோல் கீயோட ஓவர் ஊண்டினா எங்களுக்கு ஓப்பன் ஆக வரும். இதே நேரத்துல இதை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆவணத்தின் அச்சிடல் முன்பார்வை, இதை நாங்க சொல்லுது பிரிண்ட் ப்ரிவியூன்னு. நாங்க ஏதாவது ஒரு ஆவணம் பிரிண்ட் பண்ண போற நேரத்துல எங்களுக்கு ப்ரிவியூ பார்த்தோம்னா A4 ஷீட்டா நாங்க A3 ஷீட்டா இதுல போடுதோம், எங்களோட பிரிண்ட் அந்த பேப்பர்ல எப்படி வரும்ன்றது எங்களுக்கு பார்க்கல.
இது வந்து பிள்ளைகள் இந்த குறியீடு வந்து ஒரு பிரிண்டர்ல நாங்க அச்சிட போற நேரத்துல பிரிண்ட் பண்ணுறதுக்குள்ள குறியீடு. அப்ப நாங்க எங்களோட ஆவணத்தை செலக்ட் பண்ணினதுக்கு பிறகு பிரிண்ட் ஆப்ஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணினா எங்களோட டாக்குமெண்ட் வந்து எங்களோட பிரிண்டருக்கு போய் பிரிண்ட் ஆகும். அப்ப எங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அதுல அடுத்த பகுதியை பார்ப்போம் நாங்க. இதுல இதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். எங்களோட எக்ஸல்ல வந்து மேல் பகுதியில இருக்குது அமைப்புகள் தான் இதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு இங்க இருக்கும் இதுகள் பாருங்க. நீங்க சேவ் ஆப்ஷன் இங்க இருக்குது. அதே நேரத்துல எங்களுக்கு ரீடு அன்டு பட்டன்ஸ் இங்க இருக்குது. எங்களுக்கு தேவையான இதுல எட் பண்ணிக்கலும் நாங்க படிச்சிருக்கோம். அப்ப நாங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போறோம். அப்ப இதுல பாருங்க, இதை நாங்க சொல்லுறது ரீடு, இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாட்டை நீக்குதல். சாரி, இது அன்டு பிள்ளைகள். ரீடு இல்ல அன்டு. நாங்க ஏற்கனவே ஏதாவது ஒன்று பிள்ளையா செஞ்சிட்டோம்னா முதல்ல இருந்த ஸ்டெப்ஸுக்கு போறதுக்கு பாவிக்கிறது தான் இந்த அன்டு. இதை நாங்க சொல்லுவோம் ரீடு. ரீடுன்னா நாங்க ஏதாவது ஒன்று செஞ்சதை நாங்க அழிச்சிட்டோம்னா எங்களுக்கு திரும்ப எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ரீடுவை பாவிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா எழுத்துகள், படங்கள் ஆகியவற்றை பிரதி செய்தல், காப்பி பண்ணுறதுக்குரிய குறியீடு பிள்ளைகள். இதெல்லாம் சாதாரணமாக கேட்கிற விடைங்க. இப்போ காப்பி பண்ணுறதுக்கு எங்களுக்கு Ctrl+C ஊண்டினாலும் எங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். அப்போ அதுவும் தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு. இது வந்து பிள்ளைகள் இந்த கத்தரி அடையாளம் உள்ளது வந்து என்னண்டா கட் பண்ணுறதுக்காக இருக்கிற அடையாளம். கட் பண்ணுதுன்றது வந்து வெட்டி எடுத்த. அப்ப வெட்டுறதுக்கு நாங்க Ctrl+X இந்த ஷார்ட்கட்டையும் பாவிப்போம். அப்ப அதுவும் தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு. இதை பார்த்தோம்னா பிள்ளைகள் இதுதான் பேஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன். அப்ப இதுக்குரிய ஷார்ட்கட் என்னண்டா Ctrl+V என்றதும் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுல பாருங்க, இது வந்து எங்கட ஸ்பெல்லிங் கிராமர்ஸ் பார்க்குறதுக்குரிய ஆப்ஷன் இது. அப்ப சொற்கள், வசனங்கள் ஆகியவற்றின் எழுத்தமைப்பு, இலக்கண முறைமை ஆகியவற்றை சரிபார்த்தல். அப்போ உங்களுக்கு இதுவும் பகுதி ஒன்று கேள்வியில வாரத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது போல. அப்ப இந்த விடயங்களை நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நாங்க எங்கட அடுத்ததை பார்க்க போறோம். நாங்க பார்ப்போம் அலைன்மெண்ட்ஸ். அப்ப இதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸல் ஷீட் எடுத்தோம்னா பாருங்க, எங்களுக்கு இந்த இடங்கள்ல இந்த ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம் நாங்க. அப்ப இதுல பாருங்க, எங்களுக்கு இதுவும் கேள்வியில வாரது நாங்க இதுகளையும் பார்த்திருக்கோம். இதை சொல்லுறது வந்து பிள்ளைகள் லெஃப்ட் அலைன்மெண்ட். அப்படி எங்களோட எழுத்துகள் எல்லாம் வந்து எங்களுக்கு இடது பக்கத்துக்கு அலைன் ஆகி வரும். இப்ப நாங்க எடுத்தோம்னா இப்ப எங்கட இதை பாருங்க, இதுல எங்களோட எழுத்து எல்லாம் வந்து இடது பக்கத்துக்கு அலைன் ஆகி வந்திருக்குது பிள்ளைகள். இதைத்தான் நாங்க சொல்லுறது லெஃப்ட் அலைன். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்க. நாங்க அடுத்ததை பார்ப்போம். எங்களுக்கு ரைட் அலைன். ரைட் அலைன் சொல்லுறது என்னென்ன பிள்ளைகள், வலது பக்கத்துக்காக எங்களோட எழுத்துகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அப்ப நாங்க அதை பார்க்குறதாக இருந்தா இப்ப நாங்க இந்த ஆப்ஷனுக்கு போக போறோம், ரைட் அலைன். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப எழுத்தெல்லாம் வந்து பாருங்க வலது பக்கத்தோட சேர்ந்து இருக்குது. இந்த பக்கங்கள் முடியுது வந்து எங்களுக்கு இப்படி காட்டப்படுது. அப்ப இதை நாங்க சொல்லுறது வந்து ரைட் அலைன். அதே நேரத்துல பிள்ளைகள் எங்களுக்கு சென்டர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இப்ப இதுல கிளிக் பண்ணி நம்ம பாருங்க எங்களோட எழுத்தெல்லாம் நடுவையில இருக்கும் சென்டர்ல. அப்ப இது லெஃப்ட் அலைன். அப்ப இது எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அப்ப ரைட் அலைன், லெஃப்ட் அலைன், சென்டர் இந்த ஆப்ஷன்ல எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்துல பாருங்க எங்களுக்கு மிடில், டாப், பாட்டம் ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இப்ப இது என்னண்டா எங்களுக்கு எங்களுடைய செல்லுக்குள்ள இருக்கிற ஒரு குறியீடு எந்த மாதிரியான ஒரு அமைப்புல வரணும் என்று எங்களுக்கு அதை சொல்லிடும். அப்ப இது வந்து இதை பாருங்க, இதுல காட்டுது டாப் அலைன், இது காட்டுது எங்களுக்கு பாட்டம் அலைன். அப்ப இதே நேரத்துல இது காட்டுது எங்களுக்கு மிடில் அலைன். அப்ப எங்களுக்கு ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற அமைப்பு எப்படி வரணும் என்றதையும் எங்களுக்கு இதுல தீர்மானிச்சு கொள்ள இயலும். அதே நேரத்துல எங்களுக்கு அடுத்த குறியீடுகளை பார்த்தோம்னா புள்ளகள் இதுல இருக்குது களத்தின் சொற்களை சுற்றி கட்டுவதற்கு ரெப் டெக்ஸ்ட் சொல்லி சொல்லுவோம் நாங்க. அப்ப எங்களுக்கு ரெப் டெக்ஸ்ட் சொன்னா அப்பதான் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்று போல காட்டும். அப்ப ரெப் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கும் இது வந்து புள்ளகள் எங்களுக்கு எழுத்துற திசைகளை மாற்றுவதற்கு ஓரியன்டேஷன். அப்ப நாங்க அதுக்குள்ள டைப் பண்ணுத நேரத்துல எங்களுக்கு எந்த திசையில இது போகணும்னு சொன்னதை தீர்மானிச்சிடும். இது பார்த்தோம்னா பிள்ளைகள் சில அடைப்புகளை ஒரு அடைப்பாக ஒருங்கே சேர்ப்பதற்கான அமைப்புன்னு சொல்லுது. இது வந்து merge, செல் mergeன்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளைகள். எங்களுக்கு அப்ப இது என்ன செய்யலும்னா இணைக்கலும். அப்ப நான் இதுகளை கொஞ்சம் காட்ட போறேன்னு பாருங்க. அப்ப எங்களுக்கு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா எனக்கு இதுல உள்ள இந்த பெயரை வந்து நான் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் சொல்ல போறேன், ஆங்கிள் பண்ண போறேன் பாருங்க. அப்ப நாங்க இந்த ஆப்ஷனை பாவிக்கிற நேரத்துல எனக்கு இதுல தேவையான வடிவங்களை செலக்ட் பண்ணிடலாம் பிள்ளைகள். மேலுக்கா கீழுக்கானதை நாங்க செலக்ட் பண்ணினா எங்களுக்கு இது மாறிட்டு இருக்கும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா நான் அன்டு பட்டனால நான் முதல் இருந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் போகக்கூடியதாக இருக்குது பாருங்க. அப்ப நாங்க அதை செஞ்சோம். அப்ப எங்களுக்கு
அடுத்தது பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த செல் ரெண்டையும் நான் சேர்க்க போறேன். அப்ப இந்த ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா எங்களுக்கு இதுல ஆப்ஷன் இருக்குது பாருங்க, merge and center, merge across, merge cells, unmerge cells. அப்ப நான் என்ன செய்ய போறேன்னா merge and centerன்னு கொடுத்தா இந்த ரெண்டு களங்களையும் இணைச்சதோட அந்த எழுத்துக்கள் எங்களுக்கு வந்து சென்டருக்கு கொண்டு வந்துடும். அப்ப இதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எங்களோட சிலபஸ்ல இருக்குது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு. அடுத்தது புள்ளகள் நாங்க அடுத்ததை பார்ப்போம், எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி. இந்த கேள்விகள் வார நேரத்துல செல்ஃப் ஃபார்மட்டிங் டூல்ஸ். அப்ப செல்ஃப் ஃபார்மட்டிங் டூல்ஸ்ல பாருங்க, எங்களுக்கு களங்களை தேவையான மாதிரிக்கு வடிவமைக்கலாம். இப்ப இது வந்து எங்களுக்கு என்ன குறிக்கும்னா ஒரு எழுத்துன்ற சைஸை குறிக்கும். இது வந்து எதை குறிக்கும்னா ஃபொண்ட், எழுத்துன வடிவங்களை மாத்தலும் எங்களுக்கு. இது வந்து தடித்த எழுத்தாக மாத்தும். இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள், எங்களுக்கு கேள்வியில வரும். இது வந்து எங்களுக்கு இட்டலிக் சரிந்த எழுத்தாக வரும் பிள்ளைகள். இது அண்டர்லைன் பண்ணுகிறதுக்கு அடிக்கோடிடுறதுக்கு வரும். இப்ப இந்த பெயிண்ட் பக்கெட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது உருவங்கள் தந்தா எங்களுக்கு அந்த உருவங்களை நிறம் திட்டுறதுக்கு இந்த ஃபில் கலர் அப்படி இல்லாட்டி செல்லுகளை எங்களுக்கு நிறம் திட்டுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இது வந்து என்னன்னா வந்து எங்களோட ஃபொண்ட்டை வந்து எங்களுக்கு தேவையான கலருக்கு மாத்துறதுக்கு எங்களுக்கு இந்த குறியீட்டை பயன்படுத்தலாம். இது வந்து என்னென்ன பிள்ளைகள் எங்களுக்கு போர்டர்ஸ் போடலாம். போர்டர்ஸுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எங்களுக்கு அந்த போர்டு ஆப்ஷன்ஸை பயன்படுத்தலாம். அப்போ நாங்கள் இங்கே வர போறோம். இப்போ நான் இதில் பார்க்க போறேன். இப்போ நாங்கள் சொல்லுவோம் கிரேட் 9. இப்போ இந்த கிரேட் 9 எடுத்தது பிள்ளைகள் இப்போ இதில் கிளிக் பண்ணினது பிறகு பாருங்க, செலக்ட் பண்ணினா தான் எங்களுக்கு சேஞ்சஸ் அப்ளை ஆகும் பிள்ளைகள், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ எனக்கு இதில் கிளிக் பண்ணினா இதுல தேவையான ஃபொண்ட்டுக்கு எனக்கு மாத்தலும். இது நீங்க படிச்சிருப்பீங்க, நாங்க படிச்சிருக்கோம் எங்களோட கிளாஸ்ல. அப்போ தேவையான ஃபொண்ட்டுக்கு மாத்தலும். இதுல கிளிக் பண்ணினா எங்களுக்கு ஃபொண்ட்டுன்ற சைஸை மாத்தலும். பாருங்க, கூட்டிட்டு போகுது குறைஞ்சிட்டு போகுது. அப்ப எனக்கு தேவையான மாதிரிக்கு ஃபொண்ட் சைஸை மாத்திக்கலாம். அதே நேரத்துல எங்களுக்கு இதை தடித்த எழுத்தாக மாற்றணுமாக இருந்தால் போல்டில் கிளிக் பண்ணுவோம். அதே நேரத்தில் அதை நாங்கள் சரிந்த எழுத்தாக மாற்றணுமாக இருந்தால் ஐல கிளிக் பண்ணுவோம். அதை நாங்கள் அடிக்கோடிடணுமாக இருந்தால் நாங்கள் யூவில் கிளிக் பண்ணுவோம். எங்களுக்கு யூக்கு கிட்ட இருக்குது ஒரு அம்புக்குறி இருக்குது, அதில் கிளிக் பண்ணி எங்களுக்கு ஒரு அண்டர்லைன் வேணுமா 2 அண்டர்லைன் வேணுமானதையும் மாற்றிக்கொள்ள எழும் பிள்ளைகள். அதே நேரத்தில் பாருங்க, இந்த பெயிண்ட் பக்கெட் இருக்குது, இதில் அம்புக்குறியில கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையான கலர்ஸ் இருக்குது. இதில் நாங்கள் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணினா பாருங்க, எங்களோட செல் வந்து எங்களுக்கு அந்த கலருக்கு மாறுது. நான் இப்போ இதை செலக்ட் பண்ணி போட்டு இதில் கிளிக் பண்ணினா எனக்கு எங்களுக்கு இந்த கலருக்கு மாறுது. இப்போ அதே நேரத்தில் நான் இதை அன்டூ பண்ணிக்கொள்ளுதேன். இப்போ பாருங்க, எங்களுக்கு நான் இதில் கிளிக் பண்ணினா எனக்கு இந்த எழுத்துன்ற கலரை மாற்றலும் பிள்ளைகள். அப்போ நான் என்ன செய்ய போறேன், நான் ப்ளூ கலருக்கு மாற்ற போறேன். பாருங்க, எங்களோட எழுத்துன்ற கலர் ப்ளூ கலராக மாறிட்டு. இதில் கிளிக் பண்ணி நான் வேறொரு கலரை செலக்ட் பண்ணினா எனக்கு அது வேறு கலர், சாரி, இதில் நாங்கள் கிளிக் பண்ணினா எங்களுக்கு இது வேறு கலராக மாறுது. அப்போ இது தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் பிள்ளைகள் இப்போ எனக்கு இதுக்கு நான் ஒரு டேபிள் ஒன்று போடணுமாக இருந்தா, இப்போ கவனிங்க, நான் இதுக்கெல்லாம் ஒரு டேபிள் ஒன்று போட போறேன். அப்போ நான் போர்டர்ஸுக்குள்ள போனேன். எனக்கு பாருங்க இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது போர்டர்ஸ்ல. நாங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கோம் எங்களோட கிளாஸ்ல, ஒவ்வொரு ப்ராக்டிக்கலாக செஞ்சும் பார்த்துருக்கோம். நான் ஓல் போர்டர்ஸ் இப்போதைக்கு அப்ளை பண்ணது, ஓல் போர்டர்ஸ்ன்றது பிள்ளைகள் எல்லாம் போடுது எங்களுக்கு. அப்போ இப்போ பாருங்க, ஒரு டேபிள் ஒன்று போல எனக்கு போர்டர்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த குறியீடுகள் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதுகள் எங்களுக்கு இது குறிச்சதுக்கும் இதுல இலக்கங்கள் தந்தும் இது சம்பந்தமான கேள்விகள் வரையிலும் பிள்ளைகள். அடுத்தது பாருங்க, எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் சார்ட்ஸ். இப்போ இந்த சார்ட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இதை சொல்வது நாங்க வந்து கொலம் சார்ட். கொலம் சார்ட்ன்றது வந்து நிரல் வரைவுகள். இதை சொல்லுவோம் நாங்க லைன் சார்ட்ஸ், கோட்டு வரைவுகள். இதை சொல்லுறது பை சார்ட். பை சார்ட் வரைத நேரங்கள்ல பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு தகவலுக்கு மட்டும்தான் பை சார்ட்டை வரையலாம். இப்போ உதாரணத்துக்கு கிரேட் 9ல இருக்கிற பிள்ளைகளுடைய சயின்ஸ் மார்க்ஸை காட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு பை சார்ட் ஒன்று வரையலாம். அதே நேரத்தில் கிரேட் 9ல இருக்கிற பிள்ளைகளுடைய சயின்ஸ் மார்க்ஸ் மேத்ஸ் மார்க்ஸ் ரெண்டையும் காட்டுறதுக்கு எங்களுக்கு ஒரு பை சார்ட்ல எங்களுக்கு அதை காட்ட இயலாத பிள்ளைகள். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் பை சார்ட் செலக்ட் பண்ண இயலாது எங்களுக்கு. அடுத்ததுதான் பிள்ளைகள் எங்களோட பார் சார்ட். எங்களுக்கு இதை பார்த்தா விளங்க பார் சார்ட்ஸ் கிரியேட் பண்ணலும். அடுத்தது பாருங்க, ஏரியா சார்ட்ஸ் எங்களுக்கு கிரியேட் பண்ணலும். ஸ்கேட்டர் சார்ட்ன்றதும் எங்களுக்கு ஒரு அமைப்பு சிதறல் வரைவுகள். அடுத்தது வந்து அடுத்த ஏனைய வரைவுகள். அப்போ இந்த மாதிரியான வரைவுகள் என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். சில நேரங்களில் இது சம்பந்தமான கேள்விகளும் எங்களுக்கு வரும் பிள்ளைகள். நாங்கள் அடுத்தது பார்ப்போம் ஈக்குவேஷன் சிம்பிள்ஸ். இதுவும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு. அப்போ ஈக்குவேஷன்ஸ்ன்றது வந்து பிள்ளைகள் ஒரே ஒரு இடம் மட்டும் தான் எங்களுக்கு சின்ன ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. இது பாருங்க, இது சமன்பாடு. இது சமன்னு சொல்லுவோம் நாங்கள் வளமையா பாவிச்சது சமன் தான். இது கூட்டல் அடையாளம், இது கழித்தல் அடையாளம். பெருக்கல் அடையாளம் மட்டும் பிள்ளைகள் எங்களுக்கு இப்படி வராது. பெருக்கல் அடையாளம்ன்றது வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர் இதுல இருக்கும். அதை நாங்கள் எஸ்டரிக்னு சொல்லுவோம். எங்களுக்கு எங்களுடைய கீபோர்ட்ல இருக்குது.
அந்த கீபோர்டு நாங்க அந்த கீயை ப்ரெஸ் பண்ணத நேரம் எப்பவும் அது 8க்கு மேலே இருக்கும். ஷிஃப்டோட நாங்க ப்ரெஸ் பண்ணினா எங்களுக்கு பெருக்கல் அடையாளம் வரும். இது பிரித்தல் அடையாளம் அல்லது வகுத்தல் அடையாளம்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் கேட்டு வரும் பிள்ளைகள். அடுத்தது பாருங்க ஃபங்க்ஷன்ஸ். அப்ப எங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த 4 ஃபங்க்ஷன்ஸும் கேட்டிருக்கு. சம்ன்றது ஃபுல்லா நாங்க படிச்சிருக்கோம். கூட்டுறதுக்காக பயன்படுத்துத ஃபங்க்ஷன். எவரேஜ்ன்றது புள்ளகள் சராசரி காணுறதுக்காக பயன்படுத்துத ஃபங்க்ஷன். மேக்ஸ்ன்றது புள்ளகள் கூடுதலாக இருக்கிறது எதுன்றதை தேடி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது. மின்ன்றது வந்து குறைஞ்ச வருமானத்தை தேடி எடுக்கிறதுக்கு பயன்படுத்துது ஃபங்க்ஷன். இதை நாங்க செஞ்சும் பார்ப்போம். அப்ப இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட சிலபஸ்ல இருக்குது அது புள்ளகள். அதோட சேர்த்து எங்களுக்கு நம்பர் ஃபார்மட்டிங்கும் இருக்குது பிள்ளைகள். அப்ப இதுவும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப பாருங்க இதுல வந்து கரன்சி ஒரு நாணயத்தோட பெருமானத்தை நாங்க மாத்துறதுக்காக எங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து சதவீதத்தை காட்டுறதுக்காக இருக்குது. இது பதின்மங்களை கூட்டி குறைத்தல் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் த டெசிமல்ஸ். எங்களுக்கு பூஜ்ஜியத்துக்கு பிறகு எத்தனை டெசிமல் பெருமானங்கள் வரணும்ன்றதை எங்களுக்கு இதை வச்சு தீர்மானிச்சலாம். 2, 3, 4ன்னு போகலும் பிள்ளைகள். அப்ப அந்த வேல்யூவை கூட்டி குறைச்சதுக்கு எங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். அப்ப இலக்க முறைகள்னா பாருங்க நம்பர்ஸ் வருது. அப்ப எங்களுக்கு இது எந்த மாதிரியான இலக்கங்கள் வரணும்னு தீர்மானிச்சலும். கரன்சின்னா என்ன மாதிரியான நாணயம் வரணும், டாலர்ஸ்ல வரணுமா ருபீஸ்ல வரணுமான்னு தீர்மானிச்சலும். கவுண்டிங் என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் நாங்க இதுல பாவிச்சோம் எங்களுக்கு இதுல சொல்லலும். ஷார்ட் டேட்ஸ் லாங் டேட்ஸ் இது ரெண்டும் இருக்குது. நான் இது காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அப்ப எங்களுக்கு ஷார்ட் டேட்ஸ் குறுகிய திகதியை காட்டும். லாங் டேட்ன்றது வந்து நீண்ட திகதியை காட்டும். டைம்ன்றது வந்து எங்களோட நேரத்தை காட்டும். பர்சன்டேஜ்ன்றது நாங்க பார்த்திருக்கோம் சதவீதம். இது ஃப்ராக்ஷன் பிரித்தல் எப்படி செய்தது ஃப்ராக்ஷன்ஸ் விஷயங்கள் வரும். இது சயின்டிபிக் குறியீடுகளுக்காக பயன்படுத்துறது பிள்ளைகள். அப்ப இதுகளை கொஞ்சம் நாங்க சாதாரணமாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் நாங்க பயன்படுத்திருக்கோம் எங்களோட கிளாஸ்ல. அப்ப எங்களுக்கு எக்ஸல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். அப்ப நாங்க எங்களுடைய கேள்விக்கு வருவோம். அப்ப முதலாவது கேள்வியை பார்ப்போம். மின்விருதாளின் நிரலின் பெயர் எப்பொழுதும் என்னவாக காணப்படும் பிள்ளைகள். இதுல இலக்கத்தில் மட்டும் நிரல்ன்றது வந்து என்னன்னா திரும்பவும் பாருங்க நீங்க நிரல்ன்றது வந்து எங்களுக்கு இந்த எழுத்துகளோட போறது. அப்ப எல்லாம் ஆங்கில தடித்த எழுத்துல இருக்குது பிள்ளைகள். அப்ப ஆங்கில எழுத்தில் மட்டும் தான் இருக்கும் இது. அப்ப எங்களுக்கு இந்த கேள்விக்குரிய விட வந்து 2வது விட. 12வது கேள்வியை பாருங்க. மின் விரிதாளில் எங்களுக்கு இந்த அடையாளம் தந்திருக்கு இக்குறியீடு பயன்படுத்தப்படுவது. அப்ப எங்களுக்கு நாங்க இதுல பார்த்தோம். இப்ப இந்த இதை செலக்ட் பண்ணினதுக்கு பிறகு பிள்ளைகள் நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த இருக்குது எங்களோட போர்டு சொல்லுவது போர்டர்ஸ். அப்ப எங்களுக்கு போர்டர்ஸ் போடுறதுக்கு நாங்க பயன்படுத்துத குறியீடு தான் இது. அப்ப இதுல கிளிக் பண்ணி எங்களுக்கு தேவையானது போடலாம். அப்ப இதுல பாருங்க எழுத்துக்களை தடிப்பாக்க இல்ல, அடிக்கோடிடுதல் இல்ல, நிறமிடுதல் இல்ல, எழுத்துக்களை சுற்றி வரம்பிடுதல் போர்டர்ஸ் போடுவதற்காக பயன்படுது. அப்ப எங்களுக்கு இந்த கேள்விக்குரிய விட வந்து எழுத்துக்களை சுற்றி வரம்பிடுதல் 4வது விட வரும் பிள்ளைகள். 13வது கேள்வியை பார்ப்போம். மின்விரிதாளில் பெருக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் குறியீடு யாது? பாருங்க வித்தியாசமாக இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் கேள்விகள் வருகுது பிள்ளைகள். அப்ப நார்மலா இருக்கிறது கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக உள்ளதை தான் கேட்பாங்க. அப்ப நாங்க பெருக்கல் அடையாளம் பார்த்தோம். இந்த எஸ்டரிக் மார்க் வரும்னு சொன்னோம். ஷிஃப்டோட 8ஆம் நம்பர் கீயை ஊண்டினா எங்களுக்கு அது வரும்னு நாங்க பார்த்துருக்கோம். அப்படி இந்த கேள்விக்கு என்ன விட வருதுன்னா 3வது விட வரும் பிள்ளை. 14வது கேள்வியை பார்ப்போம். மின்விரிதாளில் குறிப்பிட்ட பெருமானங்களின் மொத்த தொகையை காண்பதற்கு பயன்படுத்தப்படும் சார்பு. அப்ப எங்களுக்கு இந்த சமன்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம் பிள்ளைகள். சார்பு சம் எவரேஜ் மேக்ஸ் மின் என்றதை நாங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப நாங்க இதுல கொஞ்சம் அதை பார்த்துட்டு போக போறோம். அப்ப இதுல பார்க்க போறோம் பிள்ளைகள். நான் இதை அன்மர்ஜ் பண்ணுது நாங்க மர்ஜ் பண்ணி வச்சிருக்கோம். ரைட் அன்மர்ஜ். அப்ப எங்களுக்கு இது இப்படி வந்துட்டு இதுல டோட்டல் இந்த புள்ளிகள் 5 புள்ளிகள் எடுத்த மார்க்ஸ்கள் இருக்குது பிள்ளைகள். பீட்டர் 75, சுரேஷ் 85, முகமது 91, கௌரி 80, மாலா 40. அப்ப இந்த புள்ளிகள் எல்லாம் கூட்டணும் பிள்ளைகள். அப்ப இதுக்கு பயன்படுத்த போற சமன்பாடு என்னதுதான் எங்களுடைய கேள்வி. அப்ப நாங்க இதை எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். அப்ப நாங்க அதை பார்ப்போம். அப்ப நாங்க இதை கூட்ட போறோம். அப்ப நான் இந்த இடத்துல கூட்ட போறேன். அப்ப நான் இடத்துல முதலாவது கிளிக் பண்ணினதுக்கு பிறகு பிள்ளைகள் இவ்விடத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுற நேரத்துல நாங்க படிச்சிருக்கோம். ஈக்குவல்ஸ் சமன்பாடு போடணும். சமன்பாடு போடாதான் ஃபங்க்ஷன் அப்ளை ஆகும். சம் கூட்டுறதுக்குரிய ஃபங்க்ஷன் பிரக்கெட்டை தொடங்கியிருக்கோம். அப்ப நான் சொல்ல போறேன் எனக்கு இதுல இருந்து இது வர எல்லாத்தையும் கூட்டணும். இந்த 5ஐயும் கூட்டணும். அப்ப அது பாருங்க B2ல இருந்து B6 வர. அப்ப நான் என்டர் பண்ணினா எனக்கு இந்த மொத்த மார்க்ஸ்கள் வருது பிள்ளை. அப்ப 75, 85, 91, 80, 40 இது 5ஐயும் கூட்டி எனக்கு டோட்டல் லெவல் தருது பிள்ளை. அப்ப இதுக்கு பாவிச்ச ஃபங்க்ஷன் வந்து சம் ஃபங்க்ஷன். சராசரியை காணுறதுக்குரிய ஃபங்க்ஷன். எவரேஜ் நாங்க காணுறதுக்கு பயன்படுத்துறது ஈக்குவல்ஸ் அவரேஜ். இந்த ஃபங்க்ஷனோட பிள்ளைகள் சமன்பாட்டை தொடக்குதும் இந்த 5ஐயும் சராசரி தேவை எனக்கு.
அப்போ B2ல இருந்து B6 வரைக்கும் உரிய சராசரி என்னன்னு கேட்டோம்னா எங்களுக்கு 74.2 சராசரி வருகிறது பிள்ளைகள். அடுத்தது பாருங்க மின் ஃபங்க்ஷனை பாவிச்ச போறோம். அப்போ மின் ஃபங்க்ஷன் என்றா இந்த தரப்பட்டிருக்கிற 5 பெருமானங்கள்ல எது குறைஞ்சதுன்றதை காணணும் நாங்க. அப்போ நான் என்ன செய்ய போறேன், ஈக்குவல்ஸ் மினிமம் ஃபங்க்ஷன் MIN பிரக்கெட் தொடக்கம் இந்த 5லையும் எது மினிமமாக இருக்குதுன்றதை நாங்க கேட்கும். B2ல இருந்து B6 வரை போட்டுட்டு பார்த்தா எங்களுக்கு 40 ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சு தருது போல. அடுத்தது பாருங்க மேக்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ நான் மேக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்ய போறேன், ஈக்குவல்ஸ் மேக்ஸ் ஃபங்க்ஷன் பிரக்கெட் தொடக்கம். இப்போ நாங்க சொல்ல போறோம் இதுல இருந்து இவ்வளவையும் நாங்க இந்த ரேஞ்ச்ல இருந்து தான் கண்டுபிடிச்ச போறோம். அப்போ இந்த 5 பெருமானங்கள் இது மேக்சிமம் பெருமானம்னு காணப்போறோம். பாருங்க 91. அப்போ எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எழுதியிருக்கோம் போல. அப்போ டோட்டல்ன்றது வந்து சம் இந்த ஃபங்க்ஷனை பாவிச்சிருக்கோம். எவரேஜ்ன்றது எவரேஜ் ஃபங்க்ஷன், மின் மேக்ஸ் ஃபங்க்ஷன். அப்போ எங்களுடைய கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். அப்போ இந்த கேள்வியை பாருங்க. இப்போ மின் விருதாளில் குறிப்பிட்ட பெருமானங்களின் மொத்த தொகையை காண்பதற்கு பயன்படுத்தப்படும் சார்பு. மொத்த தொகைன்றது கூட்டல் பிள்ளைகள். அப்போ கூட்டலுக்கு நாங்கள் எதை பயன்படுத்துவோம், சம் ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள் 15வது கேள்வி. குறித்த பாடசாலையில் உள்ள தரம் 9 மாணவர்கள் 20 பேரின் கணிதம் விஞ்ஞான பாடங்களை ஒரே வரைவில் காட்சிப்படுத்துவதற்கு பொருத்தம் இல்லாத வரைவு வகை எது? பொருத்தம் இல்லாததுன்னு கேட்டிருக்குது பிள்ளைகள். இப்ப எங்களுக்கு இதுல 2 தகவல் இருக்குது. 20 மாணவர்களோட 2 தகவல்கள். ஒன்று கணித பாடத்திட புள்ளிகளை காட்டணும், அதே நேரத்துல விஞ்ஞான பாடத்திட புள்ளிகளை காட்டணும் பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு ஒரு லைன் கிராஃப்ல இதை காட்டிலும் பாருங்க 2 கலர்ஸ்ல எங்களுக்கு காட்டும், காலம் சார்ட்லையும் காட்டிலும் எங்களுக்கு. அப்ப இதுவும் எங்களுக்கு வித்தியாசமான கலர்ல இதை காட்டும். அதே நேரத்துல பை சார்ட்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிள்ளைகள், பை சார்ட்ல ஒரு தகவலை மட்டும்தான் எங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்தலும், 2 தகவல்களை பிரதிநிதித்துவப்படுத்தலாது. அப்ப இந்த கேள்விக்கு வரக்கூடிய விட என்னன்னா பை சார்ட். பா சார்ட்லையும் எங்களுக்கு இந்த விஷயங்களை பிரதிநிதித்துவப்படுத்தலும் பிள்ளைகள், ரிப்ரசன்ட் பண்ணலும். அப்ப இதுக்கு வரக்கூடிய விட 3வது விட. 16வது கேள்வியை பார்ப்போம். பிரச்சனை பகுப்பாய்வு படிமுறை அல்லாதது. பிரச்சனை பகுப்பாய்வு படிமுறை அல்லாததுன்றது இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இது 8ஆம் ஆண்டு சிலபஸ்ல இருந்து வந்திருக்குது கேள்வி. எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு பிரச்சனையை பகுப்பாய்வு செஞ்சுதான் எங்களோட ப்ரோக்ராமிங் வேலைகளை செய்வோம். நாங்க அப்ப எங்களுக்கு ப்ரோக்ராமிங் இருந்தாலும் ப்ரோக்ராமிங் அடிப்படைகள் வந்து எங்களுக்கு எங்க இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா 8ஆம் ஆண்டுல தான் இருக்குது. அப்ப நாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு போக போறோம். அப்ப எங்களுக்கு இதுக்குள்ள வந்தோம்னா பாருங்க, எங்களுக்கு ப்ரோக்ராமிங்ல எங்களுக்கு தெரியும் உள்ளீடு வெளியீடு இரண்டையும் நாங்க ஒரே குறியீட்டால குறிச்சு காட்டுவோம். அப்ப உள்ளீடும் வெளியீடும் ஒரு சரிவகம் போல குறியீட்டால குறிச்சுவோம். முறை வழியாக்கம் வந்து நாங்க ஒரு செவ்வகத்தால குறிச்சுவோம். வறுவிளைவு அவுட்புட்டும் வந்து நாங்க ஒரு சரிவகத்தால காட்டுவோம். தேக்கம்ன்றது எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்ல புள்ளைகள், தெரிவு இருக்குது. தெரிவுன்றது இது புள்ளைகள் ஒரு பாச்சொது கட்டி போல இருக்கும், டைமண்ட் ஷேப். தெரிவுன்றது இதை குறிச்சும். அடுத்தது வந்து ஆரம்பம் தொடக்கம், ஆரம்பம் அல்லது தொடக்கம், அடுத்தது முடிவு புள்ளைகள். இது ரெண்டையும் வந்து நாங்க ஒரு நீள்வட்ட குறியீட்டால குறிச்சு காட்டுவோம். அப்ப பிரச்சனை பகுப்பாய்வு படிமுறை அல்லாதது உள்ளீடு கட்டாயம் வரும், முறை வழியாக்கம் வரும், வறுவிளைவு வரும் பிள்ளைகள், தேக்கம் இதுக்குள்ள வராது. அப்ப எங்களுக்கு இந்த கேள்விக்குரிய விடை என்னன்னா தேக்கம். பாய்ச்சற்கோடு படத்தில் பயன்படுத்தப்படும் அடிப்படை கட்டுப்பாட்டு கட்டமைப்பு அல்லாதது. அப்ப எங்களுக்கு இதுல பாருங்க, முதலாவது தந்திருக்கு எழுமாற்று ரேண்டம் ஒன்று தந்திருக்குது. 2வது தொடரி நாங்க படிச்சிருக்கோம், சீக்வன்ஸ் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று செஞ்சுட்டு போறது. ஒரு வகுப்புல ஒரு மாணவன் வந்திருக்கானா இல்லையான்னு பாக்குறது, 2வது மாணவன் வந்திருக்கானா இல்லையான்னு பாக்குறது. அதே நேரத்துல நாங்க பார்த்தோம் ஒரு டேங்க்ல தண்ணி நிறைச்சிது, தண்ணி நிறைஞ்சிட்டா இல்லையான்னு பார்த்து எங்களுக்கு மோட்டர் எப்போ க்ளோஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தீர்மானிச்சலும் அந்த மாதிரியான விஷயங்கள் படிச்சிருக்கோம். அப்ப அது தொடரி. அடுத்தது தெரிவு புள்ள சிலெக்ஷன். ஒருத்தரோட மார்க்ஸ் 55 விட கூடவா 60 விட கூடவா நாங்க பார்த்துட்டு போனோம். அப்ப எங்க கிளாஸ்ல ஒரு 10 பேர் மார்க்ஸ் தந்திருந்தா அவங்களோட கிரேட்ஸ் என்னன்னு எங்களுக்கு சொல்லிடலாம். அப்ப சிலெக்ஷன். அடுத்தது மீள் செயல். மீள் செயல்ன்றது புள்ளைகள் ஒன்றை செக் பண்ணுறது, தரப்பட்டு இருக்கிற பெருமானத்துல இது இந்த கண்டிஷனுக்குள்ளுக்கு வருகுதா இல்லையா, அடுத்த இலக்கம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒன்றுக்கு பின்னால் ஒன்று செஞ்சுட்டு போவோம் பிள்ளைகள். அப்ப சீக்வன்ஸ், சிலெக்ஷன், ரெப்படிஷன் இது 3ம் எங்களுக்கு இந்த கட்டமைப்புக்குள்ளால வரும். வராதது வந்து பிள்ளைகள் ரேண்டம், அது இதுக்குள்ள வராது, இது சம்பந்தம் இல்லாதது உண்டு. 18வது கேள்விக்கு போறோம். பாய்ச்சற்கோட்டு படத்தில் பயன்படுத்தப்படும் இந்த செவ்வக குறியீடு எனும் குறியீட்டின் விளக்கம். அப்ப இந்த செவ்வக குறியீடு என்னவாக இருக்கும் பிள்ளைகள், எங்களுக்கு முறை வழியாக்கமாக இருக்கும். செவ்வக குறியீடு வந்து முறை வழியாக்கமாக இருக்கும். சரிவக குறியீடு வந்திருந்தா எங்களுக்கு அது உள்ளீடு அல்லது வெளியீட்டை குறிக்கும் பிள்ளைகள். அப்ப கட்டாயமாக அது ஞாபகத்துல வச்சிருக்கணும். பாய்ச்சற்கோடு படத்தில் பயன்படுத்தப்படும் டயமண்ட் ஷேப் அப்படி இல்லாட்டி இந்த பாச்சோது கட்பட்டி எனும் குறியீட்டின் விளக்கம் இது எதை குறிக்கும்னு சொன்னா எங்களுக்கு தெரிவு, அப்படி இல்லாட்டி தீர்மானம்.
இதை குறிக்கும் எங்களுக்கு. அப்ப தெரிவு இல்லாட்டி தீர்மானம் எடுக்குது. இது 5 விட கூடவா குறைவா நாங்க பார்த்தோம். 2 இலக்கங்கள் தந்தா இது பெருசா, ஏ பெருசா, பி பெருசான்னு செக் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி 5 விட கூட இருக்கும் வரை, 5 விட குறைஞ்சிருக்கும் வரைக்கும் இலக்கங்கள் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நாங்க ப்ரோக்ராம் எழுதினோம். அப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற குறியீடு தான் இது. 20வது கேள்வியை பார்த்த போல சுட்டியை பயன்படுத்தும் போது சரியான முறையில் கை வைத்திருக்கும் படம். அப்ப இது எங்களுக்கு ஒரு பொதுவான கேள்வி மாதிரி இருந்தாலும் இது நாங்க 6ஆம் ஆண்டுல படிக்கிறது. கொன்னிலையில இருக்குறது, கைகளை வைக்கிறது எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் பிள்ளைகள். ஆவிகூடத்தை பயன்படுத்துத அந்த பாடத்துல இருக்குது எங்களுக்கு. இது 6ஆம் ஆண்டுல வார ஒரு கேள்வி. உங்களுக்கு பாருங்க இப்ப 9ஆம் ஆண்டுலயும் வந்திருக்குது. அப்ப எங்களுக்கு மவுஸை பிடிச்சத நேரத்துல பிள்ளைகள் நாங்க எப்பவும் எங்களோட கைக்கு வசதியான மாதிரிக்கு நாங்க மவுஸை பிடிச்சிக்கணும். அப்ப அதுக்கு ஒரு படம் ஒன்று இருக்குது, நான் கொஞ்சம் காட்டுதன்னு பார்த்துட்டு போவோம். எங்களுக்கு மவுஸை பிடிச்சதுக்குரிய அமைப்புகளை பாருங்க. இந்த மாதிரியான 3 கிரிப்ஸ் இருக்குது பிள்ளைகள். பாம் கிரிப், க்ளோ கிரிப், ஃபிங்கர் டிப் கிரிப்னு சொல்லி. அப்ப இந்த 3 வகையில தான் பிடிக்கணும். கை நேராக இருக்கணும். எங்களோட மவுஸ் கைக்குள்ள வரணும். அப்ப நாங்க பெருவிரலாலையும் சீனி விரலாலையும் மவுஸை நாங்க பலமாக பிடிச்சிருப்போம். எங்களோட மத்த விரல் 3 மவுஸுக்கு மேல இருக்கும். அது இருக்கிற அமைப்புகளை 3 முறையில் இருக்கலாம். அந்த 3 முறையும் தான் இது. பாம் கிரிப், க்ளோ கிரிப், ஃபிங்கர் டிப் கிரிப். அப்ப இந்த முறையில் இருக்கலாம். அடுத்தது கை நேராக இருக்கணும் பிள்ளைகள். கைகள் வளைஞ்சு நாங்க மேசைக்கு மேல வச்சு இன்னொரு இடத்துல கையை வச்சு எல்லாம் நாங்க சாஞ்சிருக்கப்படாது. கை நேராக இருக்கணும் எங்களுக்கு. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு மூட்டு வலிகள் வாரத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அடுத்தது விரல்களோட அழுத்தங்கள் ஏற்பட்டு விரல்கள்ல வருத்தங்கள் வாரத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதுகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த ஒழுங்கான முறையை நாங்க பின்பற்றணும் பிள்ளைகள். அப்ப இந்த கேள்வியில எங்களுக்கு வரக்கூடிய விடை எதுண்டா, இப்ப எங்களுக்கு காட்டிருக்கிற அமைப்புகளை பாருங்க. எங்களுக்கு இந்த கேள்விக்கு 3வது விடையை தெரிவு செய்யலும் பிள்ளைகள். சரிதானே? அப்ப எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நாங்க ஒரு மவுஸ் ஒன்று பிடிக்கிற நேரத்தில் இது எப்படி எங்களுக்கு பிடிக்கப்படணும்ன்றதை நாங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரி பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு இந்த 20வது கேள்விக்குரிய விடை 3. அப்ப நாங்க பகுதி 1 விடைகளை பார்த்திருக்கோம், 20 கேள்வியையும். எங்களோட அடுத்த வீடியோவில் இது பகுதி 2 விடைகளையும் கேள்விகளையும் நாங்க பார்ப்போம் பிள்ளைகள்.